வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்றேன். உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் அருளினால் நிரப்பி உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியின் அசைவாடுதலை உணர்ந்தவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய், உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற தகுதியை எங்களுக்கு தாரும். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுகின்ற போது வார்த்தைக்கு எதிராய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் ஆற்றலின் மூலமாய் கடிந்து கொள்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்றதை இந்த தவ காலத்திலே, நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கின்ற இந்த நாட்களிலே முழுமையாய் புரிந்து கொள்ள எங்களை பலப்படுத்தும். சிலுவையின் வழியாய் மீட்பளித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, சிலுவையின் வழியாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவரையும் நிறைவாய் ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. டால்ஸ்டாய் என்ற ஒரு நாவலாசிரியர் அதிகாலை நேரத்திலே நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த போது அவரிடத்திலே ஒரு பலவீனமான, பாடுகள் நிறைந்த, பிச்சை கேட்கின்ற ஒரு மனிதன் அவரிடத்திலே யாசகம் கேட்கின்றார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரரை இந்த நாவலாசிரியர் பார்த்து, சகோதரனே, என்னிடத்தில் எதுவும் இல்லை, நான் காலை நேரத்திலே நடைப்பயிற்சிக்காக வந்திருக்கிறேன், என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி கடந்து சென்று விடுகின்றார். நடந்து கொண்டிருக்கின்ற போது யாரோ அழுகின்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கின்றார். அந்த பிச்சை கேட்ட மனிதன் அந்த இடத்துல நின்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். திரும்பி அவனிடத்திலே வந்து, நான் உன்னிடத்திலே தவறாக எதுவும் சொல்லவில்லை, காலை நேரத்திலே என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆகவே என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று உன்னிடத்தில் சொன்னேன், நான் உன்னை தவறாக எதுவும் சொல்லவில்லையே என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் என்னை சகோதரனே என்று யாரும் என்னை அழைத்ததில்லை, ஆகவே அந்த சகோதரனே என்று நீங்கள் அழைத்த அந்த அழைப்பின் குரலை கேட்டு நான் தேம்பி அழுகின்றேன் என்று சொன்னானாம். விளிம்பு நிலைமையில் இருக்கின்றவர்களையும் புறந்தள்ளினவர்களையும் அரவணைக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் மகிமையை தியானிக்கின்ற இந்த லெந்து காலங்களிலே, இந்த தவ நாட்களிலே, விளிம்பு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு கூட உள்ள உறவு நிலைமையை நாம் சற்றே சீர்தூக்கி பார்க்க, நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியும், அருமையான பிள்ளைகள் சொன்ன மனப்பாட வசனமும், நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளும், மாறி மாறி வாசித்த சங்கீதமும் நம்மை அதை நோக்கித்தான் அழைக்கின்றது. பீயிங் வித் அவுட்காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட், புறம் தள்ளப்பட்டவரோடும் விளிம்பு நிலைமையில் வாழ்கின்றவர்களோடும் உடன் இருக்கின்ற ஒரு மனநிலைமை, ஒரு இருப்பு நிலைமை. விளிம்பு நிலைமையில் உள்ளவர்கள் அல்லது சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள் என்ற நிலைப்பாடு பல நேரத்திலே பொருளாதார ஏற்றத்தளவின் அடிப்படையிலையும் அமைந்திருந்தாலும், ஒருவருடைய பாவ நிலைமை வாழ்வே அவரை அந்த அடிமை நிலைமைக்கு நேராக தள்ளி இருக்கிறது என்று சொல்லி புனித அகஸ்தியர் தன்னுடைய கூற்றிலே சொல்லுகின்றார். பொருளாதார ஏற்றத்தாழ்வுதான் ஒருவரை விளிம்பு நிலைமைக்கோ அல்லது புறம் தள்ளப்பட்ட நிலைமைக்கோ தள்ளிவிட்டது என்று நாம் நினைத்தாலும், ஒரு மனிதனுடைய பாவ வாழ்வுதான் அவனை அடிமை நிலைமைக்கு அல்லது புறம் தள்ளப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வருகிறது. இந்த உண்மையை திருமறையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பாவம், வியாதிக்கு ஒரு காரணம் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் இருந்தது. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே
2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றபடி பார்வையற்ற மனிதனுடைய வாழ்வு, அவன் பார்வை இல்லாதது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்ற ஒரு கேள்வியை அந்த இடத்திலே எழுப்பினது. அதே போல திமிர்வாதமாய் படுத்து கிடந்த மனிதனை ஆண்டவர் தங்கியிருந்த வீட்டிலே கொண்டு வந்த போது அவனுடைய திமிர்வாதத்தை ஆண்டவர் குணமாக்குகின்ற போது முதலில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை அவனை சுகமாக்கினது. இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய பாவம் நிறைந்த வாழ்வு அவனை வியாதிக்குள்ளாய் அல்லது அவனை புறம் தள்ளின சூழ்நிலைக்குள்ளாய் அவனை உருவாக்கி விடுகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலையும் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து வசனத்தை சொன்னோம். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வு நிலைமையிலே ஆண்டவர் இயேசு அவனோடு கொண்ட ஒரு உறவு நிலைமையை, ஒருவேளை பாலஸ்தீன தேசத்தின் பின்புலத்திலே இந்த தொழுநோயை குறித்து நாம் படித்து பார்க்கின்ற போது கிழிந்த உடையோடு தலையில் முக்காடிட்டு கொண்டு தீட்டு தீட்டு என்று உரத்த சத்தத்தோடு சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் நகருக்குள்ளாக வர முடியும். தொழுநோயாளிகள் இவர்களுடைய இருப்பிடம் பாளையத்திற்கு புறம்பே லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள முடியும். ஊருக்கு வெளியே உள்ள குகைகளிலே அல்லது மலை இடுக்குகளிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய நிர்பந்தம். ஒருவேளை ஊருக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கரத்திலே ஒருவேளை ஒரு சிலரிடத்திலே மணி இருக்கும். அந்த மணியை அடித்து கொண்டு அந்த மணி ஓசையை எழுப்பிக் கொண்டே அவர்கள் தீட்டு தீட்டு என்று உரத்த சத்தத்தோடு குரல் எழுப்பிக் கொண்டுதான் ஊருக்குள்ளே வர முடியும். அப்படி அவர்கள் ஊருக்குள் வருகின்ற போது யாரும் அங்கே எதிர்ப்பட மாட்டார்கள். தீட்டானவன் வருகின்றான், புறம் தள்ளப்பட்டவன் ஊருக்குள் வருகிறான் என்று சொல்லி யாரும் தெருவிலே கடந்து வர மாட்டார்கள். முதலாவது இவர்கள் குடும்பத்திலிருந்து துண்டிக்கப்படுகின்றார்கள். இப்படி தீட்டானவர்கள் ஊருக்கு வெளியே அல்லது பாளையத்திற்கு புறம்பே தங்க வேண்டும். இரண்டாவது, சமுதாயத்திலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அடுத்து அவர்கள் மனநிலைமையிலே பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் இப்படி வருவது நிமித்தமாக யாரும் எதிர் வருவதில்லை, அல்லது இவர்கள் இந்த தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதினாலே உடல் பாதிப்பை விட மன பாதிப்பு அவர்களுக்கு அதிகமாகின்றது. இந்த காரியத்தை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பாவத்தின் விளைவினால் கடவுள் கொடுத்த தண்டனை இந்த தொழுநோய் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் அன்றைக்கு பாலஸ்தீன தேசத்திலே காணப்பட்டது. ஆக அந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு குணமாவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் இவர்களுடைய பாவம் அவ்வளவு கொடிதானது. ஆகவே இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குணமாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர்கள் குணமடைந்தாலும் உபாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களின் அடிப்படையில் அவர்கள் ஆசாரியனிடத்திலே சான்றிதழ் பெற்ற பிற்பாடுதான் அவர்கள் ஊருக்குள்ளாக வர முடியும் என்கின்ற ஒரு கட்டாயம் அங்கே காணப்பட்டது. இது பாலஸ்தீன பகுதிகளிலே இந்த சட்டம் இருந்தாலும் சீரியா தேசத்திலே இந்த சட்டம் நடைமுறையிலே இல்லாமல் இருந்ததையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே இருந்த படைத்தளபதி நாகமான், அவன் ஒரு தொழுநோயாளி. ஆனால் இந்த தொழுநோயாளி ஊருக்குள் தான் வாழ்கின்றான், படைத்தளபதியினுடைய செயல்பாட்டை செய்து கொண்டுதான் இருக்கின்றான், குடும்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக சீரியா தேசத்திலே இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகின்ற ஒரு தொழுநோயாளி சீமோன் என்கின்ற மனிதன், இவனுடைய வீட்டிலே இயேசு சாப்பிடும்படியாய் புறப்பட்டு செல்கின்றார். ஆக இந்த மனிதன், இந்த சீமோன் என்ற மனிதன் ஒரு வசதி படைத்தவன், ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன். இவனுடைய இல்லத்திற்கு இயேசு கடந்து செல்கின்றார். ஆக இந்த பின்புலத்தையும் பார்க்கின்ற போது ஒரு மனிதன் புறம் தள்ளப்படுவது அல்லது விளிம்பு நிலைமையிலே வாழ்வதற்கென்று அவன் புறக்கணிக்கப்படுவது பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலே, சமூக பகுப்பிலே அவன் அப்படி புறம் தள்ளப்படுகின்றான் என்ற புரிந்து கொள்ளுதலும் இங்கே நமக்கு காணப்படுகின்றது. அதிகாரத்தின் அடிப்படையிலே, பொருளாதார உயர்வின் அடிப்படையிலே தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் நகருக்குள்ளே வாழ்வதற்குரிய அனுமதி இருக்கின்றதோ என்கின்ற ஒரு பின்புலம் இங்கே அமைந்திருக்கின்றது. ஆக இந்த நிலைமையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றும்படியாய் விரும்புகின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியிலே இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை, இப்படிப்பட்ட புறம் தள்ளப்பட்டவர்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வினாலே சமூகத்திலே அவர்கள் நலிவடைந்து இருக்கின்றார்கள், விளிம்பு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வு நிலைமையைத்தான் ஆண்டவர் சரி செய்யும்படியாய் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட நிலைமையிலே மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் ஒரு திருப்பணியை, மிக மிக முக்கியமான திருப்பணியாய் அவர் அங்கே கையாளுகின்றார். அதுதான் அவருடைய குணமாக்கும் திருப்பணி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. இயேசுவினுடைய சுகமளிக்கும் திருப்பணியினுடைய அடித்தளமே, ஒரு மனிதன் சுகமடைந்து விட்டால், அவன் வியாதியிலிருந்து குணமடைந்து விட்டால், ஒருவேளை இவன் பாவத்தின் மூலமாய் வியாதிப்பட்டிருந்தாலும் இவன் வியாதியிலிருந்து குணமடைந்து விட்டால் இவனிடத்தில் பாவம் இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாகுமே என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு குணமாக்குகின்ற திருப்பணியை, சுகமளிக்கின்ற திருப்பணியை சிரமேற்கொண்டு செய்தார். எப்பேற்பட்ட வியாதியஸ்தராயிருந்தாலும் அவர்களை சுகமளித்த ஆண்டவர், அவர்கள் மீது மனதுருகி அவர்கள் மீது இந்த குணமாக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தின ஆண்டவர், வார்த்தையின் மூலமாய், தொடுதலின் மூலமாய், இன்னும் பல நிலைமைகளிலே அவர்களை குணமாக்குகின்ற ஒரு திருப்பணியை ஆண்டவர் செய்தார். ஏனென்றால் அன்றைக்கு சமுதாயத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்து ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், ஒருவன் சுகவீனமாயிருந்தால், இவன் பாவம் செய்தவன், இவன் பாவத்திற்கு அடிமையானவன் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் அன்றைக்கு இருந்தபடியினாலே அன்றைக்கு சுகவீனமானவர்களை, வியாதியஸ்தர்களை, பலவீனப்பட்டவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்த விரும்பினார். இந்த தபஸ் காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நாம், உள்ள நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் அது நம்முடைய பாவத்தின் விளைவாக இருக்குமே, ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை அளிக்கும்படியாகத்தான், அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு முழுமையான மீட்பை கொடுக்கும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தவறு செய்தவர்களாய் இருக்கையில், நாம் குற்றம் புரிந்தவர்களாய் இருக்கையில், நாம் அந்த பாவிகள் என்கின்ற அடையாளத்தோடு வாழ்கின்றையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பாவம் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு காரணமாகின்றது. ஆக அவருடைய மீட்பின் அந்த ஒரு செயல்பாடு, அந்த மீட்பினுடைய வெளிப்பாடு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுகமளிக்கும் திருப்பணியிலே, தன்னுடைய குணமளிக்கும் அந்த விடுதலை பணியிலே செய்து நிறைவேற்றுகின்றார். யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ இவர்களுடைய சுகவீனத்திற்கு அல்லது இவருடைய வியாதிக்கு பாவம் ஒருவேளை காரணமாய் இருக்குமே, ஆனால் இந்த பாவம் இவர்களை சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமேயானால், இந்த பாவத்து நிமித்தம் இவர்கள் பாளையத்திற்கு புறம்பே வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்குமேயானால், இவர்களை ஊருக்குள் கொண்டு வர வேண்டும், இவர்களை சமுதாயத்தோடு இணைக்க வேண்டும், இவர்கள் விளிம்பு நிலைமையிலிருந்து நகருக்குள் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் தான் ஆண்டவர் இயேசு சுகமளிக்கும் திருப்பணியை அல்லது விடுதலை ஆக்குகின்ற அந்த குணமளிக்கும் திருப்பணியை நிறைவேற்றினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் படிக்க கேட்ட இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்திலே இப்படி வியாதியோடு கூட, வேதனையோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் ஆண்டவரை சந்தித்த நிகழ்வைத்தான் நாம் பிள்ளைகளோடு கூட இந்த வசனத்திலே நாம் சொன்னோம். இதே பகுதி மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்திலே இருக்கின்ற இந்த பகுதியானது மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலையும் பிரதிபலித்திருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். 39ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஜெபங்களை பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். நாடெங்கும் அவர் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாடெங்கும் அவர் செய்ததனுடைய தாற்பயமே ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஒருவேளை இந்த வியாதிக்கு பாவம் காரணமே இருக்குமானால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிதான் நாடெங்கும் அவர் சுற்றி திரிந்து இந்த பிரசங்கத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த மனிதன் அங்கே கடந்து வருகின்றான். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீர் என்று சொன்னால், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒருவேளை இவர் இந்த பணியை செய்த போது ஒரு மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். அப்படி அவர் இறங்கி வருகின்ற போது இந்த தொழுநோயாள அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மனிதன்
அவரிடத்திலே வருகின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் பாளையத்திற்கு புறம்பே தங்கி இருக்கின்றவர்கள், மலைகளிலே மலை இடுக்குகளிலே இருக்கின்ற குகைகளிலே தங்கி இருப்பதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி, ஆக அந்த அடிப்படையிலே இவர் மலையிலிருந்து இறங்கி வருகின்ற போது இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே வருகின்றான். அவன் ஓடி வந்து அவனிடத்திலே முழங்கால் படியிடுகின்றான். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவரை பணிந்து கொள்ளுகின்றான். பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகின்றான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவன் வாஞ்சிக்கிறான். இந்த வியாதியிலிருந்து அவன் சுகமடைவதற்கு அவன் வாஞ்சிக்கின்றான். ஒருவேளை இந்த இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றவர் என்பதை அவன் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றான். இந்த வியாதியிலிருந்து சுகமளிப்பதற்குரிய ஆற்றலும் இந்த இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இவரை நோக்கி வருகின்றான். அந்த மலை இடுக்கிலிருந்து, அந்த குகையிலிருந்து அவன் ஓடி வருகின்றான். வந்து அவரை பணிந்து கொள்ளுகின்றான். முதலாவது அவன் செய்த காரியம் முழங்கால் படியிடுகின்றான். ஆராதனைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற போது இந்த ஆராதனை முறைமையிலே முதல் பகுதியிலே அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக நாம் வருகின்றோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன வேண்டும்? பணிவு வேண்டும், முழங்கால் படியிடுகின்ற அனுபவம் வேண்டும். இந்த தவ காலத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய ஜெப வாழ்வு முழங்கால் படியிட்ட நிலைமையில இருக்குமேயானால் உங்களுடைய ஜெபத்தை ஒருவராலும் அசைக்க முடியாது. உங்களுடைய ஜெப வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாற முடியும். இந்த மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வருகின்றான். இவர்தான் சுகமளிக்கவர் என்பதை அறிந்திருக்கின்றான். ஆகவே அவரிடத்தில் வந்தவுடனே அவர் என்ன செய்கின்றான்? பணிந்து கொள்ளுகின்றான், முழங்கால் படியிடுகின்றான். அவனுடைய முழங்கால்களை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக முடக்குகின்றான். இன்னைக்கு சொகுசா பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறோம். முழங்கால் படியிடுகின்ற ஜெபத்துக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியல? முழங்கால் படியிட முடியல. திடப்படுத்தல் படித்த பிள்ளைங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. அந்த 46 பேர்ட்டையும் திருவிருந்து ஆராதனையில் எத்தனை தடவை முழங்கால் படியிடணும் திரும்ப 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 சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆராதனையில எப்பெல்லாம் முழங்கால் படியிட வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறேன். எந்த ஜெபத்திற்கு முழங்கால் படியிட வேண்டும், எந்த ஜெபத்திற்கு எந்த அறிக்கைக்கு எழுந்து நிற்க வேண்டும், எந்த இடத்துல நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முழங்கால் படியிடுகின்ற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவசியம். நீ முழங்கால் படியிடுவேயானால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியை சந்திக்க முடியும். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பேனால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய முழங்கால் ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த மனிதன் வருகின்றான், முழங்கால் படியிடுகின்றான், சுகமடைந்து அவன் செல்லுகின்றான். இன்றைக்கும் சுகமடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்திருக்கின்றோம். இன்றைக்கும் விடுதலை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை சுகமாக்குவதும் அவர் நம்மை விடுதலை ஆக்குவதும் நிச்சயத்திலும் நிச்சயம் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த முழங்கால் படியிட்ட அனுபவம் தான் அந்த புறம் தள்ளப்பட்ட மனிதனை, விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை, சமுதாயத்திலே அங்கீகாரம் கிடைக்காத அந்த மனிதனை அங்கே ஆண்டவர் மூலமாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தது. இந்த லெந்து காலத்தில் நம்முடைய ஜெப வாழ்வை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற வாழ்வாக உருவாக்கி கொள்வோம். பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிங்க, முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படி ஜெப வாழ்க்கை மாத்திரமல்ல, நீ வேதத்தை வாசிக்கும் போது முழங்காலில் நிற்பேன்னு சொன்னால், நீ முழங்கால நின்று வேதத்தை வாசிப்ப என்று சொன்னா, முழங்கால நின்று திருமறையை கையில வைத்திருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அளவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றிக்கு அளவில்லை. காரணம், முழங்காலின் மூலமாக, முழங்கால் முடக்குதலின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொழுநோயாளி வருகின்றான், ஆண்டவரை சந்திக்கின்றான், பணிகின்றான், முழங்கால் படியிடுகின்றான். நான் பிறந்து வளர்ந்த மேலூரிலே அமெரிக்கன் மிஷனரிகள் ரூத் ஜெஃப்ரி,
கிளாரா ஆலிவ் போன்ற மிஷனரிகள் அங்கே தங்கியிருந்து பணி செய்தார்கள். 1800களிலே அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு அரசு மேல்நிலைப் பள்ளிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அந்த மிஷனரிகள் தங்கியிருந்த இடம். இன்றைக்கு இருக்கின்ற அந்த தலைமை ஆசிரியர் அறை அறுகோண வடிவத்தில் இருக்கும் அந்த பங்களா தான் மிஷனரிகள் தங்கியிருந்த பங்களா. அந்த பகுதியிலே, மேலூர் பகுதியிலே ஒரு முறை மழை இல்லாமல் இருந்தது. மழை தாழ்ச்சியின் மூலமாக மிகுந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இந்த விவசாயிகள் எல்லாம் இந்த வெள்ளைக்கார மிஷனரிகளிடத்தில் வந்து, மழை வேண்டும், மழை பெய்யவில்லை, ஆகவே நீங்கள் அவங்களுடைய மொழிப்படி உங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ரூத் ஜெஃப்ரி, கிளாரா ஆலிவ் ஆகிய இந்த மிஷனரிகள் அந்த அறுகோண வடிவ அந்த அறை, அந்த அறையை வெளியில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்ன காரியம், ஆண்டவரே, இந்த அறையை சுற்றி முழங்கால் படியிட்ட நிலைமையிலேயே நாங்கள் ஜெபித்து கொண்டே இதை சுற்றி வருவோம். 7 முறை சுற்றி வருவதற்கு முன்னதாக எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்று சொல்லி 3 முறை சுற்றுவதற்குள்ளதாக மிகப்பெரிய மழை பெய்ததாம். இது மேலூரின் வரலாறு. 3 முறை அந்த மிஷனரிகள் முழங்காலிலே அந்த அறுகோண வடிவ அந்த அறையை சுற்றி வருவதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய மழை பெய்ததாம். முழங்கால் ஜெபத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. முழங்கால் ஜெபத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வரலாறு. இன்றைக்கு அந்த கிளாரா ஆலிவுடைய பெயரில் தான் அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் போலியோ விடுதிக்கு வந்து சென்றார்கள். அவர்களுடைய பெயரில் தான் இன்றைக்கு அந்த போலியோ விடுதி அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிளாரா ஆலிவ் போலியோ ஹோம் என்று சொல்லி மேலூரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மிஷனரியுடைய வரலாறு. முழங்காலிலே நின்று செபித்து விவசாயிகளுக்கு மழையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த வரலாறு. அன்பானவர்களே, உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படுகும் போது நீங்கள் வெற்றியின் பாதையிலே செல்லுகிறீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படுகின்ற போது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கின்ற போது ஒரு விடுதலை உங்களை நோக்கி கடந்து வருகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அந்த குஷ்டரோகி, அந்த தொழுநோயாளி அதைத்தான் பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் முழங்கால் படியிட்டான். ஆண்டவர் அவனை தொட்டு சுகப்படுத்தின அந்த வரலாறை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் முழங்கால் படியிட்டு தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறான். முழங்கால் படியிட்டுட்டான். அந்த முழங்கால் போட்டு தான் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். முதலாவது அவன் முழங்கால் படியிட்டான். அதற்கப்பதான் அந்த பிரேயரை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. கையை நீட்டி அவனை தொட்டு. கிரேக்க மொழியிலே அந்த அவர் வந்து அரவணைத்து கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது சும்மா தொடலை, கையை நீட்டி அவனை தொட்டு அதோடு கூட நிற்பல. அந்த இடத்துல அவனை அரவணைத்து கொண்டார். ஒரு யூதர், அவருக்கு நல்லா தெரியும், குஷ்டரோகத்தோடு ஒரு மனுஷன் வந்திருக்கிறானா, அவனை தொட்டா தீட்டு என்பது தெரியும். அந்த தீட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதை எவ்வளவு பிரயாச்சத்தை செய்ய வேண்டும் என்பது இந்த யூதராகிய இயேசுவுக்கு நல்லா தெரியும். இந்த குஷ்டரோகியை தொட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்மளும் சாபத்திற்குள்ளாகி விடுவோம் என்பது நல்லா தெரியும். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வின் விடுதலைக்காக சட்டத்தை மீறியும் செயல்படுவதற்கு ஆண்டவர் அங்கே இறங்கி வருகின்றார். அவனை கட்டி அணைக்கின்றார், அவனை தொட்டு சுகமாக்குகின்றார் என்று சொன்னால் அவனை அரவணைத்து கொண்டு அந்த சுகத்தை அவர் அங்கே கட்டளையிடுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இன்றைக்கு பாவ வாழ்வின் அகோரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுக்குலத்தை அவர்களுடைய நோயிலிருந்து, அவருடைய வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் அவர்களை தொட்டு சுகப்படுத்துகின்ற ஆண்டவர், இந்த வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெறுவானேயானால் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமே என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் வாழ்கின்ற கடவுளாக, ஜீவிக்கின்ற ஆண்டவராக நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை சுகமாக்க
என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய, என்னுடைய சுகவீனத்திலிருந்து பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய உம்மால் ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் அந்த அந்த பொருள் உணர்ந்து நாம் அதை பாடுகின்றோம். சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவராம். எப்பேற்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஆழமான கொடூரமான வியாதியாக இருந்தாலும் சரி, அதை குணமாக்குகின்ற வல்லமை இயேசுவினுடைய காயங்களிலே இருக்கிறது. நமக்காக காயப்பட்டார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லாமே நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் புறந்தள்ளப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம் விளிம்பு நிலைமையிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர், நம்மை கட்டி அணைத்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர் நமக்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுத்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை உணர்ந்தவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மனநிலைமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த தவ காலத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த காரியத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாக யாரையும் புறக்கணிக்காத ஆண்டவர், யாரையும் வெறுத்து தள்ளாத ஆண்டவர், யாருடைய வாழ்விலும் விளிம்பு நிலைமையிலே அவர்கள் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி கரிசனையோடு கூட செயல்படுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் நேசிக்கின்றவராய், நம்மையும் வாழ்விக்கின்றவராய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றவராய், நம்மோடு கூட இடைப்படுகின்றதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே இனி நாம் மறு அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய ஆற்றல், அந்த ஆண்டவருடைய மகிமை, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கும் நம்மை முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும். அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கல்வாரிநாதர் காணிக்கை படைப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே கல்வாரி சிலுவிலிருந்து வெளிப்பட்ட தம்முடைய அன்பின் மூலமாக நம்மை முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்ற உங்களுடைய ஆற்றலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை இழந்து நிற்கின்றோம், புறம் தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவரையும் ஆண்டவரை புறம் தள்ளாத ஆண்டவருடைய அன்பு எங்கள் மீது பிரவாகித்து ஓடுகின்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவருடைய பொற்பாதத்தில் எங்களுடைய முழங்கால்களை முடக்கி நாங்கள் செபிக்கின்ற சுவாமி. ஒருவேளை எங்களை புதுமை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்ற உம்முடைய ஆற்றல் எங்களை முழுமை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே,
நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கின்ற ஆண்டவரிடத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்றைக்கு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்த போது, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகப்படுத்தி அனுப்பின ஆண்டவர், இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட மனநிலைமையோடு உம்முடைய சமூகத்திலே அழுது கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ, இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு பலன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய கிருபை எங்களுடைய பாவ அடிமைத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு நாங்கள் கல்வாரி நாதருக்கு காணிக்கை படைத்திருக்கிறோம் சுவாமி. காணிக்கை படைத்த கரங்கள் ஒவ்வொருவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எவ்விதமான பொருத்தனையோடு எவ்விதமான நேர்ச்சியோடு இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே கல்வாரி நாதருக்கென்று காணிக்கை படைத்திருக்கின்றோமோ, இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை உம்முடைய சமூகத்திலே காணிக்கையாய் படைத்திருக்கிறோம். உம்முடைய சிலுவையின் அன்புக்கு ஈடாக, இந்த விந்தை அன்புக்கு ஈடா என்ன காணிக்கை செலுத்திடுவேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலுத்தி இருக்கிற அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. படைத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விசேஷமான அபிஷேகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புவீராக. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு தேர்வு எழுத ஆண்டவர் கிருபை செய்வீராக. 10ஆம் வகுப்பு தேர்வுக்காய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இன்னும் பல விதங்களிலே தங்களுடைய தொழில் ரீதியான காரியங்களுக்காய் ஜெபித்தவர்கள் உண்டு சுவாமி. தங்களுடைய வேலையிலே முன்னேற்றத்திற்காய் ஜெபித்தவர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இன்னும் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்தவர்கள் உண்டு ஆண்டவரே. கடன் பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து கல்வாரிநாதருக்கு காணிக்கை படைத்தவர்கள் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய சுமைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய சோர்வுகள் களைப்புகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இன்றைக்கு நாங்கள் கல்வாரிநாதருக்கு காணிக்கை படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பல மடங்கு ஆசீர்வாதமாய் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய திருச்சபையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவாய் திரும்ப கிடைக்கும்படியாய் கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த தபசு நாட்களில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.